கடவுளே போயிட்டு வரோம். இப்போது நம்ம இந்த கோயிலுக்கு வந்துட்டு நேராக வீட்டுக்கு போயிடுவோம். ஆனால் இப்போ எங்கள் அண்ணா வந்து இங்கேருந்து இன்னொரு கோயில் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறான். அங்கேயும் போய் பார்ப்போம், அங்கேயும் போய் கும்பிடுவோம். இங்கே பாருங்கள் லொக்கேஷன் என்ன சூப்பராக இருக்குது, என்ன செம்மையாகுது இந்த இடம். இந்த பக்கம் பார்த்தா மலை பாருங்கள், இங்கே மலை, இந்த பக்கம் பார்த்தாலும் மலை, இந்த பக்கம் பார்த்தாலும் மலை, இங்கே பார்த்தா கோயில், கோயில் பின்னாடியும் மலை. இந்த மாதிரி கோயில் இந்த மாதிரி லொக்கேஷனில் இருக்கிறது ஆனால் செம்மையாக இருக்குதுங்க இங்கே லொக்கேஷனு. இங்கேருந்து போகிறக்கே மனசு வர மாட்டேங்குது. கேமரா ஆஃப் பண்ணிட்டு இப்படியே சுற்றி 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 பார்த்துட்டே இருக்கலாம் போல், அவ்வளோ நல்லா இருக்குது இங்கே லொக்கேஷன். சரி இப்போ வர்றது வந்துட்டோம், போய் கடவுளை போய் கும்பிடுவோம். இப்போ பார்த்துருப்பீங்க இங்கே காட்டியிலேருந்து கொஞ்சம் தூரம் இல்லைங்க, 2 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் இங்கே சனி பகவானுடைய கோயில் இருக்குது. ஸோ காட்டி சுப்பிரமணியா அப்படிங்கிற கோயிலுக்கு யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கோயிலுக்கு வாங்க. இந்த கோயிலுக்கு பார்க்குறக்கும் நீங்கள் வரலாம். அப்புறம் இங்கே லொக்கேஷன் பாருங்கள், இன்னமாக இருக்குது பாருங்கள் எங்கள் லொக்கேஷன். இந்த லொக்கேஷனுக்கோஸ்கரவே நீங்கள் இங்கே கோயிலுக்கு வரலாங்க. இடம் சூப்பராக இருக்குது இல்லையா? ஒன்றா நாங்கள் மரத்துக்கிட்ட வண்டி போட்டு நின்றுக்கலாமான்னு தோணுது, ஆனால் டைம் ஆகிடுச்சு, கிளம்புவோம். ஸோ இதோட முடிஞ்சாடா நம்மளுடைய வீடியோ, இதோட முடிஞ்சாடா நம்மளுடைய ஜர்னி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ, இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம். இங்கேருந்து இங்கே பக்கத்தில் ஏதோ ஒரு டேம் இருக்குதாம்மா, விஸ்வேஸ்வரையா டேம் அப்படின்னு. அது விஸ்வேஸ்வர டேமு என்ன டேம் தெரியல, என்ன டேம் தெரியல, போடுமாமோ இவன் எல்லாம் தப்பாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறான். சாரி நண்பர்களே, ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். இது ராங், இது டேமு என்ன டேமுன்னு தெரில. ஆனால் எனிவேஸ் நம்ம டேமுக்கு தாங்க போகிறோம். இந்த இடத்துல சூப்பரான லொக்கேஷனுக்கு நான் வந்து சேர்ந்துருக்கேங்க. இந்த மாதிரி லொக்கேஷனு நானுமே இது வரைக்கும் பார்த்ததில்ல. உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த லொக்கேஷன், இந்த ஒரு சீனரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க. பார்க்குறக்கு ரெடியா? 1 2 3 பாருங்க, இதுதாங்க டேம். இது இப்போது யாருமே இல்லை இங்கே ஆப்ரேட் பண்ண. இங்கே பாருங்க, இங்கேருந்து ஜாரிட்டு போய் அப்படி விழுந்தோன்னா முடிஞ்சிச்சு. டேமுக்கிட்டே வந்திருக்கோம். இங்கே எவ்வளோக்கு எவ்வளோ லொக்கேஷன் இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ லொக்கேஷன் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களும் பார்த்து ரசிக்கிறது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இப்போ மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் நம்ம சேனல் கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படுது. தயவு செஞ்சு உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் நம்ம சேனல் கொடுத்துட்டே இருங்க. எப்போ டேமு க்ளோஸ்டு டேம் மாட்டுக்குதுடா, இது ஓப்பன் டேம். பின்ன அந்த பக்கம் தண்ணி வர மாட்டேங்குது, தண்ணி உள்ள டேம் ஓப்பன் பண்ண. டேம் ஓப்பன் பண்ணலையாமா, ஏன்னு தெரியுதுங்களா? இதுதான் டேமுடைய இது கேட்டு. நல்லா பாருங்க, காஞ்சிருக்கு. நீங்கள் இங்கே கோயிலுக்கான வந்தீங்கன்னா நம்ம காமிக்கிற லொக்கேஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு போங்க. எங்கடா அம்மா எங்கடா? எங்கம்மா போயிருந்த? நீச்சல் அடிக்கிறக்கா? ஃப்ரெண்ட்ஸ், நானும் எங்கள் அண்ணாவும் வயசு பசங்க, நாமளே பயந்துட்டு இருக்கிறோம். எங்கள் அம்மா நீச்சல் அடிக்கிற தைரியமாக போயிருக்கிறாங்க பாருங்கள், எவ்வளோ தைரியம். இங்கே என்ன ஸ்மார்ட் பாய்ஸ் இருக்கிறாங்க பாரு, எவ்வளோ அழகாக இருக்கிறானுங்களோ. இந்த மாதிரி அழகான பசங்களும் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஏய் ஸ்மார்ட் பாய், ஸ்மார்ட் பாய்ஸ் பாருங்க எப்படி இருக்குது.
இங்கே பாருங்கள், ஒரு குட்டி பையன் வர இங்கே படுத்துட்டுக்கிறான். போய் அவன்கிட்ட பேச வைப்பான். ப்ரௌனி போய் எப்படிக்கிற சாப்பிட்டியா? சும்மா எப்படி பண்ணுவேன். கோவப்படாத. நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாம். அந்த டேமு தள்ளி 41 கிலோமீட்டருங்க. ரொம்ப பக்கத்துலேயே இந்த மாடுகளுடைய கௌசாலா இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து பாருங்கள். ராக்கி மாதிரியே ஒருத்தருக்கிறான் பாருங்க. அங்கே சேம் ராக்கி மாதிரியே இங்கே ஒருத்தர் இருக்கிறான். நம்மளை பார்த்தோன்னே ஒளிகிறான். கொம்பு படுறா இது. கொம்பு பிடிச்சா போகிறது கோவுறது. எப்படி இருக்குது கொம்பு? ஃபஸ்ட் டைம் கொம்பு இருக்கிற மாடை தொட்டு பார்க்குறேன். அதுவும் கொம்போட தொட்டு பார்க்குறேன். தொடாதங்குது பாரு. தொடக்கூடாத ஒன்று. சரி இது பாரு, இது செம்ம அழகாக்குதுரா. இது ஃபுல்லு ப்ரௌனா. ரொம்ப அழகாக்குறமா நீ, ரொம்ப அழகாக்குற. இது பாரு, தொட்டோடனே கழுத்தெல்லாம் காமிக்குது. வா உனக்கு இங்கே மசாஜ். க்யூட் பாய். ஏய் நீ யாரா இப்படி வர்றா? இங்கே பாரு, சேம் ராக்கி மாதிரியே இருக்குது பாரு. இங்கே ஒன்று இவன் நம்மளை பார்த்த உடனே ஒளிஞ்சான். இவன் சரியில்லை. இவன் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறான் பாருங்க. இவன் நம்ம ராக்கி இங்கே வந்துட்டான். குட் பாய்டா மகனே. இவ்வளோ அழகாக இருக்குது. இவனை பார்த்த உடனே நம்ம வீட்லேயும் ஒரு மாடு வாங்கிட்டு போய் வளர்த்துலாமான்னு ஆசையாயிருச்சு. இவன் பாருங்கள் எவ்வளோ டீசெண்டாக நம்மக்கிட்ட எவ்வளோ டீசெண்டாக பிஹேவ் பண்ணுறான். ஆனால் இவன் அப்படி இல்லை. தொடர்க்கே விட மாட்டேங்கிறான். இவன் பாருங்கள். அப்பா பக்கு நீர்ச்சு எனக்கு. முட்டியெல்லாம் அவ்வளோதான், உள்ளே இருக்கிறதால வெளியே வந்துருக்கும். சுத்தமான நாட்டு மாட்டு நெய் வாங்கியிருக்கோம். இங்கே பாருங்கள் எங்கள் அம்மா கையில். அதுதாங்க சுத்தமான நாட்டு மாட்டு நெய். இது வந்துட்டு ஓப்பனிங் சீன். இது ஷெட்டு. இங்கே வந்து இன்னும் அதிகமான ஷெட் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இங்கே தெரியுதுங்களா மேலே ஸ்டெப்ஸ் ஏறி போனீங்கன்னா இன்னும் 4-5 ஷெட்டு இதே மாதிரியே இருக்குதாம்மா. இன்னும் பெருசாக இருக்குதா மேலே ஷெட்டு. அதனால் இங்கே வந்தீங்கன்னா இன்னும் மேலேயும் ஏறி போய் பாருங்கள். போதும் அங்கே அளவுக்கு பார்த்துட்டோம். ரொம்ப பார்த்து தொண்டை தண்ணியும் வத்திருச்சு, வயிறு வத்திருச்சு. ரொம்ப பசிக்குது. எங்கேயாவது ஹோட்டலில் போடுறா, சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். பசிக்குதா? தண்ணி தாங்க பசிக்குது. அதுதான் பொறி தின்னுட்டு கிடக்குறேன் நானே. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய டே வந்து சூப்பராக ஃபன்னாக அட்வென்ச்சரஸாக செம்மையாக போச்சு. இது வரைக்கும் நான் போகாத இடத்துக்கெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஸோ நான் எப்போவுமே காட்டி சுப்பிரமணியம் அப்படிங்கிற கோயிலுக்கு போனால் வெறும் அந்த கோயிலுக்கு மட்டும் போயிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுவேங்க. இப்போ நேராக வீட்டுக்கு போக வேண்டியதான். அப்புறம் நண்பர்களே, இன்றைக்கான விலாகை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். இன்றைக்கான விலாகை இது வரைக்கும் பார்த்த எல்லா நல்ல உள்ளவங்களுக்குமே நன்றி. ஸோ இன்னொரு சூப்பரான விலாகில் சந்திக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்மளுடைய விலாக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் நம்ம சேனலுக்கு இப்போ அதிகமாகவே தேவைப்படுது. ஏன்னா இது புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தமிழ் சேனலுங்க. அதனால் உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளுக்கு அதிகமாகவே தேவை. அதனால் உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளுக்கு கொடுத்துட்டே இருங்க. இன்னும் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் வீடியோஸாகவும் நான் ரெகுலராக அப்லோட் பண்ணுவேன். அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு சூப்பரான விலாகில் சந்திக்கலாம். அன்டில் தென் வாழ்க வளமுடன். உங்கள் சோம். டாட்டா, பை பாய்.